சென்னை மெரினா கடற்கரையில் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து கருணாநிதியின் சமாதி முன்பு ஆசிரியர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பிடி மற்றும் பிஆர்டிஇ என்று சொல்லப்படும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்புவதாக கூறி தேர்தல் வாக்குறுதி அளித்து ஏமாற்றிய ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நூதன முறையில் தங்களுடைய கோரிக்கைகளை கருணாநிதி சமாதியில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் பட்டதாரி ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போதே பல்வேறு துறை ஊழியர்கள் மக்கள் போராடும் நிலையை ஏற்படுத்தியதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா 5154 தற்காலிக ஆசிரியர் இருக்குது. எம்எஸ் மூலியமாக 7800 சொச்சம் வேக்கண்ட்டும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பரீட்சை வச்சது பிடி பிஆர்டி என்கிற தலைப்பு தான். பிடி மட்டும்தான் ஃபில்லிங் ஆகிருக்கு. பிஆர்டிங்கிறது அந்த தலைப்பே இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 725 வேக்கண்ட் வந்து 2022-23 நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இவ்வளோ வேக்கண்டெல்லாம் இருக்கிறப்ப ஃபில் பண்ணலாம். கண்டிப்பாக கிட்டத்தட்ட 15,000க்கு மேற்பட்ட வேக்கண்டை எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கே இருக்குங்கிறப்ப 2803 என்பது எங்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. கண்டிப்பாக நாங்கள் வந்து 12 வருஷ காலமாக வேலை கிடைக்கும்னு காத்து இருந்து தவம் வந்து இன்றைக்கி வந்து வயசு அதிகமாகி இன்றைக்கி வேலையே இல்லாமல் ஒரு படிச்சும் பட்டதாரியாக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு காலத்தை வெளியில் போகிற மாதிரியே இருக்குது. எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து கொண்டு வீணாகி கொண்டு இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெண்கள் தங்கும் விடுதி உரிமையாளர் மாமூல் பணம் தராததால் ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர் அவரை கொடூரமாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஏகாட்டூரில் பெண்கள் தங்கும் விடுதியை நடத்தி வரும் வெங்கட்ராமன் குப்பைகள் அகற்றுவது குறித்து அதே பகுதியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் மோகன்ராஜிடம் புகார் தெரிவித்தார். அப்போது மாமூல் பணம் கொடுத்தால்தான் குப்பைகள் அகற்றப்படும் என அவர் மிரட்டிய நிலையில் குப்பை தொட்டியில் விடுதி உரிமையாளர் மீண்டும் கழிவுகளை கொட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர் பெண்கள் தங்கும் விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்து அதன் உரிமையாளரை கொடூரமாக தாக்கியுள்ளார். விடியா ஸ்டாலின் அரசில் திமுக கவுன்சிலர்கள் ரவுடிகளைப் போல் மாமூல் வசூலிப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளதாக விடுதி உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.